பௌர்ணமிக்கு எப்பவும் உள்வாங்கிருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு உள்வாங்கிருக்கும். உள்ள வாங்கி சொல்கிறேன். இன்னும் வாங்கலையே. லைட்டாக உள்ளே போயிருக்கலாம். இந்த பாறை தெரியாது. இந்த பாறை இப்போ தானே தெரியாது. புரியுது புரியுது. பௌர்ணமி அன்னைக்கு உள்ளே இழுத்து கொண்டுறாங்க. அஞ்சு மட்டும் எல்லை மீது அளவு வந்து அது ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு தெரியும் பாறை. அவ்வளோலாம் தெரியாது. பௌர்ணமி கரை அது வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை தான் வாங்கிட்டேன். இல்லை போகவே கூடாது. இதெல்லாம் தெரியுது. பார்த்தீங்களா? சரி இல்லையா? இங்கே ஐயா வச்சுருக்கீங்களோ? ஐயா வர முடியும். சிவா இப்போ கடற்கரையில் போய் நம்ம ஃப்ரெண்டு செக் பண்ணிட்டு வருவாங்க. பாறை எவ்வளோ தூரத்தில் கடலை உள்வாங்கியிருக்குன்னு. மெதுவாக போல. ரொம்ப தூரமாக இருக்குது கடல். நம்ம நைட்டு கேமரா கொஞ்சம் உடையுது. போதும் ஆனவேல் போதும். நீ சொன்னா கடலுக்குள்ளே போயிடும் போல பாருங்க. எது பாறை எப்படி இருக்கு? சரியான பாறைப்பா. ஐயோ, பௌர்ணமி அன்னைக்கு வந்தால் அவ்வளோதான். கடல் எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கு? கடல் 100 மீட்டர் இருக்கும் பாறை. இன்னும் அங்கே பாறை தான் ஃபுல்லாக. ஏன்னா கொஞ்சம் தூரம் போக முடியல. சரி சரி வீடியோ காட்டு. சரி மக்களே, நம்ம பாறை உங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டோம். இன்னொரு நாள் பகலில் வந்து காமிக்கிறோம், தெளிவாக காமிக்கும். இது நைட்டு வந்து எடுத்தோம் வீடியோ. பௌர்ணமி அன்னைக்கு. என்றைக்குன்னா என்ன கிழமை? வியாழக்கிழமை எடுத்தோம் வீடியோ.